விட்டுட்டு நீ மட்டும் இட்லியை சுட்டு சாப்பிடுற. உனக்கு எப்படி சோறு செரிக்கும்? எனக்கும் ஊத்தி தர வேண்டியதுனடி. அத்தை, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் இட்லியை ஊத்தி சாப்பிடுங்க. எப்படி காட்டி காட்டி சாப்பிடுறா? இவங்களுக்குலாம் திங்கிற சோறு செரிக்குமா? அப்பா, தனியா ரூம்ல உட்காருறதே ஒரு தனி சுகம் தான். மாமியார்காரங்க தொல்லை இருக்காது. என்ன இது லைட்ல ஆஃப் ஆகி ஆனாது? யார் பண்ணி நடு ராத்திரியில இந்த வீட்டுக்கு வந்து விரிச்சு போட்டுட்டு இருக்க முடிய பயமா இருக்குல்ல. வீட்டை விட்டு வரல போப்பா. ஐயோ, நைட்ல என் மாமியாரோட மூசைய பார்த்தாலே நான் பயப்படுவேன். இதுல இந்த பொண்ணு வர முடிய விரிச்சு போட்டு லைட் வேற ஆஃப் ஆகுது. பயமா இருக்கு. மரியாதா, யார் மணி இந்த வீட்டுக்கு வந்து என்னமா பண்ற? பயமா இருக்குல்ல. ஒழுங்கா உன் வீட்டுக்கு கிளம்புமா. ஐயோ, என்ன இவ பாட்டுக்கு மறைச்சு போயிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தது பேய் கூடயா? முதல்ல இதை என் புருஷன் கிட்ட சொன்னேன். ரூம்ல இங்க நான் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க யாரும் நின்னாங்கடா. போய் பார்த்தா பேய்டா. லைட் எல்லாம் பார்த்துடா, பயம் வந்துச்சுடா. ஏதாவது பண்ணுடா. நீயே ஒரு பேய், நீ ஒரு பேய் பாத்தியா? சும்மா கதை விடாம போய் தூங்கு போ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னடா இது, லைட் எல்லாம் மின்னு எரியுது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வீடுதான் ஃபால்ட்டா இருக்கும் எனக்கு தெரியும். அல்லா கருப்பா ஆண்டவா, எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துக்க போக யாருன்னே தெரியல. யார் மணி வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து நிக்கிறேன். கையில சரி போமா, எனக்கு பயம். நான் பெட்ரூம்ல இருக்கும்போது யாரும் ஒரு பொண்ணு நினைச்சுட்டு அது கண்டிப்பா பேய்தான். எனக்கு செம பயம் அடிச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் அடிச்சுட்டு. நான் கூட எடுத்து பார்த்தேன்டி. நீ அது பேய்தான் பார்த்தேன். நான் ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸ் ஆப்ல வந்து பார்த்தேன்டி. செம்மையா பயந்துட்டேன்டி. லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சுடி. நைட்டு தூங்க கூட இல்லடி, பயக்காட்சி எழுதிட்டேன்டி. எனக்கு ஒரு ஐடியா இருக்குதே, நம்ம சாமியார் கூட்டு வந்து பேய ஓட்டிடும். அவ்வளவுதான். யோ சாமியாரே, நீ என்ன பண்ற? எங்க வீட்டுல இருக்க பேய ஒழுங்கா தடுத்து அனுப்பிச்சிடு, சரியா? கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுல இருக்க பேய நான் நிரந்தரமா அனுப்பிச்சு விட்டுறேன். ஆனா நீங்க பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா தந்தா நல்லா இருக்கும். யோ சாமியாரே, நீ பேய மட்டும் அனுப்பு. காசு என்ன காசு? 100 ரூபாய் நான் தரேன். ஐயா கொஞ்சம். என்னடி பெரிய பேய ஓட்டுறோம்னு சொன்ன? தொடப்பு கட்டையை வச்சு வீட போயிருக்க போறேனா? அதான் எனக்கும் தெரியல. இவனை பார்த்தா கோமாளி மாதிரியே இருக்கான். ஓ க்ளீம் டண்டனக்கா பேய்ங்க வா. ஏங்க, நாங்க பார்த்த பேய் வேற, இந்த பேய் வேற. இது முதல்ல பேயானே கன்ஃபியூஸா இருக்கு. எங்க பேயை கூப்பிடுங்க. ஆமா சாமியாரே, எங்க பேய் கொஞ்சம் டெரரா இருக்கும். இந்த பேய் வந்து கோமாளி மாதிரியே இருக்கு. எங்க பேயை கூப்பிடுங்க. ஏய், மாமியார் மருமகளும் என்ன அசிங்கப்படுத்தினது போதும்டி. பீஸா 3ல வர பேயோட கெட்டப்ல வந்தா பயப்படுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பயந்துட்டீங்க. ஏன் கெட்டப்ல வந்தா பயப்பட மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பயப்படல நீங்க. ஏய், பேசினெல்லாம் போதும். ஒழுங்கா இந்த வீட்டுல தொந்தரவு பண்ணாம கிளம்புற வழிய பாரு, சரியா? நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கா வந்தேன். இவங்க 2 பேரையும் பயமுடுத்தி ஆட்டி படைக்கிறதுக்குள்ள வந்திருக்கேன். அதுக்குள்ள சீக்கிரமா போயிடுவேனா? இங்க பாரு, இவ்வளவு நேரம் நீ பெரிய டெரரான பேயின்னு சொல்லிட்டு தான் மரியாதையா பெரிய சாமியார் கூட்டம் உன்னை துரத்தலாம்னு நினைச்சேன். இப்ப நீ துபாக்கு ஒரு பேயின்னு தெரிஞ்சிச்சுல. இப்ப நானே உன்னை தொடப்பு கட்டையை வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே கிளம்பி. ஆமா, அத்தை சொல்றது உண்மைதான். நீ பாக்க பேய் மாதிரி கூட இல்ல, பாக்க பிச்சைக்காரி மாதிரி இருக்க. ஒழுங்கா நீயா கிளம்பிடு, இல்லைன்னா நானே உன்னை எதை வச்சு அடிப்பேன் தெரியாது. ஏய், என்னடி என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க? என்ன நீங்க ஒரு பேயா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம். நானே கிளம்புறேன். ஐயோ, நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்களே. இந்த வீட்டுல என்ன பேயா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் வீடோ இது. சரி, எப்படியோ நான் பேய ஓட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் காசு உஷார்படி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய், நீ என்ன வேலையா செஞ்சு கிழிச்ச? சும்மா ஒரு தொடப்பு கட்டையை வச்சு நின்னுகிட்ட. நாங்க தானே பேய விரட்டி அடிச்சோம். ஆமா, நாங்க ஏன் உங்களுக்கு காசு தர்றோம்? ஒழுங்கா நீங்களும் கிளம்புங்க பேய கூடவே, சரியா? சரி, என்னதான் குடும்பம் அது. நான் எத்தனையோ வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்க எல்லாரையும் பயமுடுத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. என்ன செமையா அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப நான் வெளில நிக்கிறது தெரிஞ்சா என்ன எதை வச்சு அடிப்பாங்க தெரியாது. நானும் எஸ்கேப் ஆயிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாவப்பட்ட பேய்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.